ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்து அனைத்து பேச்சாளர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் மேலும் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் வணங்கி, என் தாய் தந்தையரின் பாதம் வணங்கி, மேலும் அர்த்தநாரி ஈஸ்வரரின் பாதம் வணங்கி, அம்மையப்பன் பாதம் வணங்கி, செங்கோட்டு வேலவரின் பாதம் வணங்கி, ஆதிகேச பெருமாள் பாதம் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு எண்கள் தரும் நன்மைகள். எண்கள் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு அதில் எண்கள் இருந்தால் அடையாளம் அப்படிங்கிறது ஒரு உறுதியாயிடுச்சு. அதுபோல் எல்லோருகிட்டையும் இப்போ மொபைல் எண் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மொபைல் எண்ணு தான், அந்த மொபைல் எண்ணும் எப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டை கொடுத்து தான் நாம் வாங்குகிறோம். அதில் நம்மளுடைய கை ரேகை அப்படின்னு சொல்லி அதை வைத்து நாம் இந்த மொபைல் எண் வாங்குகிறோம். அப்போ ஒரு எண் என்பது நம்மளை இயக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இயக்கும். நம்மளுடைய பெயர் இயங்குமா? கட்டாயம் இயங்கும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு மொபைல் எண் இருக்கும், ஒரு ஆதார எண் இருக்கும். இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஒரு நம்பர் சொல்ல போகிறேன், அந்த நம்பரை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட செய்திகள் உங்களுக்கு காதில் வந்து சேரும். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் 11:11 அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் 11 மணி 11 நிமிஷம் அப்படின்னு நடக்கக்கூடிய டைமில் எது உங்களுக்கு வேணுமோ நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். எதுவுமே நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். பக்கத்து வீடு என் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்ட்டு அதை வேண்டக்கூடாது. சரியா? அப்போ நமக்கு என்ன தேவையோ அது நாம் நினச்சி செய்யும் போது கட்டாயம் நிறைவேறும். நாங்கள் இப்போ கூட ஐயாட்ட கேட்டுட்டு இருந்தேன், நம்ம அண்ணா பழனிசாமி அண்ணன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அண்ணா அந்த நேரம் எப்படின்னா இருக்கும், அஷ்டமச்சனி எனக்கு சிம்மராசிக்கு எப்படி இருக்கும், இவ்வளவுதான் செலவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத அளவு கடந்து செலவு போயிட்டு இருக்கு. டெய்லியும் ஒரு பிரச்சனை, டெய்லியும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சுட்டி காட்டுது அப்படின்னு. அப்போ நம்ம தலைவர் ஐயா கூட சொன்னாங்க என்ன அப்படின்னா, அதெல்லாம் நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவர் சிம்மராசி தான், அவர் ஆண் எலி, நான் பெண் எலி. சரிங்களா? அப்போ அதே போல தான் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. நினைக்கலன்னா நடக்காத இருக்குமா என்ன? அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் என்னென்னா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அதுபோல தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ என்ன தான் வந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாம்
இதை தாண்டினா ஒரு நல்லது நடக்குமா, இதை தாண்டினா நல்லது நடக்குமா? இப்போ 6 மாதத்துக்குள்ள ஐயா ஒரு ஐயா சொன்னார், லட்சுமி நாராயணன் ஐயா சொன்னார், துறையூரை சேர்ந்தவர். அப்போ 6 மாதத்துக்குள்ள 6 பேர்த்துக்கிட்ட போயிடுறாங்க ஜாதகம் பார்க்க. எல்லாரும் ஒரே மாரி சொல்ல முடியுமான்னு பார்த்தா யாருமே சொல்ல முடியாது. எதுக்காக போகிறாங்க? யாராவது ஒருத்தராவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? நீ நல்லா வந்துடுவேன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கிற மாரி தான் எல்லார்கிட்டையும் போய் கேட்குறது. அப்போ ஜோதிடராகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல விஷயங்களை சுட்டி காட்டணும். அதுக்குன்னு எங்களுக்கு நல்லதே நடந்துருமா, கெடுதல் விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். அப்போ அது அவங்களுக்கு ஒரு கோவில் முறையை, ஐயா சொன்னது போல் பரிகார முறைகள், இதெல்லாம் சொல்லி அவங்கள நாசுக்கா சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்போ நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லணும். சரி, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் முன்னாடி சொல்லணும். அதனால தான் நான் 11:11ங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ 11 மணி 11 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் அது கட்டாயம் நடக்கும். இதே திருச்செங்கோட்டில் ஒரு பெண்ணை 3 முறை போய் கேட்டு அவங்க பெண்ணு கொடுக்கல. நான் சொன்னேன், அவங்க ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை நாம் சொல்லிட்டோம், மேற்கொண்டு அவங்களுக்கு விஷயத்தை சொல்லணும். இந்த பொண்ணை தான் என் பையன் விரும்புகிறான், அந்த பொண்ணு என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு நைட்டு என்கிட்ட பார்க்கும் போது இங்கே ஒரு 3 மணி 3:15 இருக்கும், மதியத்துக்கு மேலே. அதெல்லாம் முதல்ல சொல்லுவாங்க, உச்சி வேலை வரைக்கும் தான் ஜாதகம் பார்க்கணும், உச்சி வேலைக்கு மேலே ஜாதகம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கெலாம் ஐயாலாம் ஒரு 10-20 ஜாதகத்தை தள்ளி வச்சுட்டு தான் வந்திருப்பார் இங்கே மீட்டிங்க்கு. இப்படியாவது ஜாலியாக இருந்துட்டு போகலாமேன்ட்டு வந்துடுறாரு. சரியா? அதுபோல் அப்படிலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, உச்சி வேலை வரைக்கும் எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? முதல்ல சொன்ன மாதிரி ஐயா ஒரு 20 நிமிஷம் சொல்ல ஆரம்பித்தோம்னாலும் கூட அது என்னாட்டம் கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடியங்களா என்ன அப்படின்னா, நான் ஒரு குடும்பத்துக்கு ஜாதகம் பார்த்தேன்னா உடனே போய் கைகளையாவது அலம்பிட்டு வருவேன். இது பழக்க விஷயம், அது சில குருமார்கள் சொன்ன விஷயம். அப்போ உச்சி வேலைக்கு மேலே பிறந்தவங்களுக்கு பலன் பலிக்காதா, ஏன் பார்த்தா என்ன அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அப்போ உச்சி வேலைக்கு மேலே பார்க்கும்போது எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க, என் மனசுக்குள்ளே தோணுனதான் நான் சொல்கிறேன். இது நான் எந்த புத்தகத்துலையும் படிக்கலை, யாரும் சொல்லி கேட்கல. அப்போ எதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உச்சி வேலை வரைக்கும் சூரியன் மேல் நோக்கி போகும். அப்போ சூரியன் மேல் நோக்கி போகும்போது ஒருத்தருக்கு வளர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சூரியன் மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது கீழ் நோக்கி வரும் அப்படிங்கிறது ஒரு முறை உண்டு. அப்போ அந்த கீழ் நோக்கி வரும்போது வளர்ச்சிகள் தடைபடும், இது ஒரு முறை. சரி, அதே போல் பாருங்கள், சூரியன் ஒருவருக்கு காலையில் சூரிய உதயத்திலிருந்து ஒரு 6:10 ஒரு 5:45 இப்படின்னு இருக்கு. சூரிய உதயத்துக்கு மேலே நைட்டு 12 மணி வரைக்கும் பிறக்கிறவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதே நைட்டு 12 மணிக்கு மேலே காலையில் சூரிய உதயம் வரைக்கும் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை 2, நல்லது கெட்டது இன்ப துன்பம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. ஏன் சார் அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே பிறக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25/26ன்னு டேட்டு போடுவாங்க. டேட்டு 2 ஆகிடுதுங்களா? அப்போ
தமிழ் தேதி பிரகாரம் ஒரு கிழமையும், இப்போ செவ்வாய்க்கிழமை இப்போ நைட்டு பிறந்திருக்கிறார், ஒரு 2:30 மணிக்கு பிறந்திருக்கிறார். அப்போ தமிழ் கிழமை என்ன போடுவாங்க? செவ்வாய்க்கிழமையே போடுவாங்க. இங்கிலீஷில் ஆங்கில தேதியில் கிழமை என்ன போடுவாங்கன்னா புதன் போடுவாங்க. அப்போ அங்கே 2 அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லும். அதே போல தான் நடக்கும். அவங்களுக்கு தாரமே 2ஆக இருக்கும். 2 தாலி கட்டக்கூடிய அமைப்பை தருன்னு சொல்லி பாருங்க, சரியா இருக்கும். சரிங்களா? இது நான் எடுத்துக்கிட்ட முறையில் இதுவும் ஒரு முறை தான். இது எண்கள் மூலியமாக நான் பார்த்த விஷயங்கள். சரி, இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் நம்பரில் 63 அப்படின்னு ஆரம்பிக்குது. 63 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த 63ங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. யாருக்கு நாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 63 ப்ளஸ் பண்ணி பாருங்க. 6 3 9. அந்த 9க்கு ராஜநிலையில் சொல்லக்கூடிய ராஜசேகர ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த எண்களுக்கு திருவோடு ஏந்துவார்கள் அப்படின்னு இருக்கும். திருவோடு ஏந்துவார்கள்னு பிறர் கையை எதிர்பார்ப்பாங்க. அதுக்குன்னு நம்மளை அது செய்யாது. அப்போ ஒரு விஷயம் செய்யணும், ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கும் போது நாம் இன்னொரு கையை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது அதுபோல பிரச்சனைகளை தரும். இந்த 63 அப்படின்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் சார், எனக்கெல்லாம் எல்லாமே தெரியும், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதே இல்லை. ஜோதிடத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஜோதிடத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாருமே இல்லை. எல்லாரும் ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கிறோம். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நிலை தான். ஐயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடல்லையே பட்டை கிளப்பவர். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடைமுறைக்கு நாளை என்ன சொல்லணும், இன்னைக்கு சந்ததிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க. ஒன்றுமில்லை, ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறேன், 13/3/1993 2:53 நிமிஷத்துக்கு பிறந்திருக்கு. இதை டேட்டை சொல்லும் போதே நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் யாருமா மிதுன லக்கணம் மிதுன ராசி யாராவது இருக்கிறாங்களா? ஏன் எத்தனை 3 வந்திருக்கு? 4 3 வந்திருக்கு. அப்போ மிதுன ராசி மிதுன லக்கணம் எப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நானே மிதுன லக்கணம் தான். அந்த பொண்ணு 2 ஸ்டெப்பு பின்னாடி போகுது. ஏன்னா சென்னையில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பார்த்த விஷயம் என்ன சொன்னார், எல்லாமே கேட்டுக்கிட்டார். எல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொல்லிமலைக்கு பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, நாமக்கல் மாவட்டத்தில் தானே இருக்கிறீங்க, அதனால் மைக்கு இது வச்சுக்கிட்டு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை நாம் எடுக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒன்றுமே இல்லை, 4 கார்னர் உபயராசிகளை எடுத்துக்காங்க. உபயராசி வீட்டுக்கிட்டேயோ அவங்க வேலை செய்ய இடத்துலையோ அவங்க ஆபீஸ்கிட்டேயோ கட்டாயம் ஒரு டரன் இருக்கும். அந்த வீடுகள்கிட்ட திளம்பரமா இல்லையா? திளம்பரம் இல்லை. அப்போ அந்த வீட்டுக்கிட்ட அந்த வீட்டில் நல்லா கவனித்து பாருங்க, அந்த வீட்டில் யாராவது புதனுடைய லக்கணமோ புதனுடைய ராசியோ குருவோடைய லக்கணமோ குருவோடைய ராசியோ இருந்தே ஆகணும். 4 கார்னர் உபயராசி, 4 உபயராசி அந்த இடத்துல எல்லாம் டரன் திரும்புதா இல்லையா அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும், இல்லாத இருக்கவே இருக்காது. அதே போல் 13 அப்படிங்கிற எண்கள் யாரோடைய ஃபோன் நம்பர்லையாவது 13 அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு குறைவு. எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காது. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இப்படிம்மா அவன் 1 மாதத்துலேயே பாருங்கள் தலையை தொங்க போட்டுக்கிட்டு போவான். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டால தானே அமைக்குது. இப்போ நம்ம மேசங்கிறது செவ்வாய்க்கு நேராக சுக்கிரனுடைய வீடு தானே இணைக்குது. இந்தாண்ட வீட்டை ரிஷப வீட்டை பார்த்தோம்னா இதுக்கு 7வது வீடு என்ன வீடு? செவ்வாயோடைய வீடு. அப்படி ஆளை தான் இணைக்கும். அதுபோல் இங்கே கணவன் மனைவின்னு வந்துட்டாவே சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியணும். அதுதான் நல்ல ஒரு ஆண்மகனுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு. சரி சார், 11/11
நல்ல டைமை தரேன்னு சொன்னீங்களே, அப்போ 11ங்கிற எண் வந்தால் கடைசியாக ஒருத்தருக்கு 11ன்னு முடியுது. அவர் என்ன கேட்பாருன்னா, இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை மட்டுமே தான் எதிர்பார்ப்பார். நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் என்ன, என்னுடைய மகன் எப்படி இருப்பான், நான் எப்படி இருப்பேன், என் மனைவிக்கு எப்படி இருக்கும், எனக்கு அமையக்கூடிய வீடு எப்படி இருக்கும், எனக்கு அமையக்கூடிய கார் எப்படி இருக்கும், இப்படிங்கிற நான் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும்தான் அந்த 1ஆம் நம்பர்னு வந்ததுன்னா இருக்கும். அப்போ 11 அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கு தடை தாமதம். பாருங்க, ஏஞ்சல் நம்பர்னு சொல்லிட்டு 3 7 3 1 இப்படிலாம் இருக்கும். 7ஆம் நம்பர் யாருக்காவது அதிகமாக வந்ததுன்னா அவங்க வீட்டில் மன வாழ்க்கை பிரச்சனைன்னு அர்த்தம். 7ஆம் நம்பர் 10 நம்பர் ஃபோன் நம்பருக்குள்ள ஒரு 3 டைம் 7 வருது அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியாது. அங்கே இங்கேயும் ஏன் போவேனே, எனக்கே அப்படி தான் வருது. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் ஏதாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டு ஃபோன் வர மாதிரி போயிடுவேன். அவ்வளவுதான். அது எப்படி அனுசரித்து போகணுமோ அதுக்காக போகணும். என்னைக்கு ஒரு பெண்களை தாழ்வாக பேசக்கூடாது. பெண்களை உயர்த்தி பேசுகிற குடும்பம் வெற்றி அடையும். பெண்களை மதித்து மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அந்த அவங்களுடைய குடும்பம் வம்சாவளியாக வாழையடி வாழையாக வாழும். அதேமாரி எந்த பெண்களுக்கும் சொல்கிறேன், இந்த யூடியூப் வழியாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, பெண்கள் யாரும் வாழக்கூடிய இடங்களில் என் வீட்டுக்காரர் இவ்வளோ தொல்லை பண்ணுறாரு, என் பசங்களுடைய பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் அழுகிறாங்களோ, வீட்டில் அழுதுட்டாங்கன்னா அவங்க கட்டாயம் அவங்களுடைய வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பையன் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா நீ இந்த டைம் என்னை காப்பாற்றலைன்னு வச்சுக்காயே, நான் போனோன்னே ஏதோ ஒன்று பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அம்மாட்ட பையன் சொல்கிறான். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, அதுதான் விதியாக இருந்தால் யார் மாற்ற முடியும், அதுதான் விதியாக இருந்தால் யார் மாற்ற முடியும். இதே இந்த பையன் அவன் அப்போ என்ன பண்ணிட்டான், ஓ அம்மாவும் உதவ மாட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு அவனே இன்னும் தேடல் ஆரம்பிச்சுக்கிட்டான். இதே மற்ற தாயாய் இருந்திருந்தா, நம்ம செல்வராணி அம்மா மேரி பேர் இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ தம்பி என்னடா நீ இப்படி சொல்கிற, உனக்கு என்னடா வேணும் சொல்கிற, நான் வாங்கி தரேன்டா, நான் பண்ணுறேன்டா, அப்படி இப்படின்ட்டான்னு வச்சுக்காங்க. அவனுக்கு என்ன ஆகிடும், எப்படியா இருந்தாலும் அம்மாட்ட போனால் அம்மா செஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் மனசு மாறிடும். எதுக்கு எடுத்தாலும் அம்மான்ட்டு சொல்ல போவான். அப்போ அந்த நேரத்திலையும் அழுகாமல் அந்த அம்மா ஒரு நல்ல விஷயத்தை அவனுக்கு அவனுடைய முயற்சியிலேயே வெற்றியை தேட வச்சாங்க பார்த்தீங்களா, அதுபோல் வெற்றியை தேட வைக்கணும். அப்போ 11 அப்படின்னு வந்ததுன்னா தடை தாமதம் அப்படின்னு வரும். இது ஃபோன் நம்பர்லேயும் சரி, உங்களுடைய பாஸ்வேர்டு நம்பர் இருக்குதுங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு நம்பர்லேயும் சரி, அதை நீங்கள் 11ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு போகிற விஷயங்கள் தடைபடும். சரி, 17 அப்படின்னு வந்ததுன்னா சோதனையை தாண்டி தான் இவங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன் சார் 1 7 8 தானே, 8 நல்லது தானே அப்படிம்பாங்க. 8 நல்லது தான். 8 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் நீ இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஐயா இவர் ரஜினிகாந்த் சொன்னார். அதுபோல் அப்படி அந்த 17 அப்படின்னு வந்ததுன்னா சோதனைக்கு பிறகு தான் வெற்றி. சரி பாருங்க, 19 அப்படின்னு ஒருத்தருக்கு வருது. 19 அப்படின்னு வந்ததுனாவே அவங்க என்ன அப்படின்னா, நல்லதையும் கெட்டதையும், அதாவது புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. புணர்ப்பு தோஷம்னா இந்த கல்யாணத்துக்கு மட்டுமே தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. புணர்ப்பு தோஷம் என்ன செய்யும் அப்படின்னா, ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறத சுட்டி காட்டும். அதாவது இப்போ ஒரு தனுசு வீட்டை வச்சுக்காங்களே, தனுசு வீட்டிலேருந்து மீனம் வரைக்கும் என்ன ஆகும், ஏறும். மறுபடி அந்தாண்ட மிதன வீட்டு வரைக்கும் அப்படியே மட்டமாகவே போயிட்டு இருக்கும்.
மறுபடி கன்னி வீட்டுக்கு என்ன ஆகுங்க, கீழே இறங்கும். கீழே இறங்கி அதற்கு மேலே மறுபடியும் தனுசு வீட்டுக்கு வரும்போது அவனை அசைச்சிக்கவே முடியாது. அப்போ அவனுடைய அனுபவங்கள் நல்ல விஷயங்களை அங்கு தரும். அப்போ 19 என்பது நல்லது கெட்டதை சுட்டி காட்டும். சந்திரனை போல 15 நாளைக்கு தேயும், 15 நாளைக்கு வளரும். அதுபோல சரி, 15 அப்படின்னு வருது. 15 அப்படின்னு வருது அப்படின்னா அந்த வீட்டில் உடல் உபாதைகள் இருக்கும், உடல் உபாதைகள் தரும், பொருள் விரயமாகும். 15 நம்பர் இருந்ததுன்னா, யாருக்காவது நம்பர் இருந்தது, பெயர் எழுதுனா கூட 15ன்னு வருது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஏவாவது எங்கேயாவது சேர்த்திக்காங்க, 1ஆம் நம்பர் வர மாதிரி சேர்த்திக்காங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வாகன விபத்தை சந்திச்சே ஆகணும் 15ன்னு வந்துருச்சுன்னா. அதே போல் 30 தவிர்ப்பது நன்று. அதாவது என்ன அப்படின்னா, 0க்கு பாருங்க, 0 போடணும் அப்படின்னம்னா ஒரு வட்டம் போடுறோம். அந்த எந்த இடத்துல துவங்கணுமோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தாதான் அந்த வட்டம் பூர்த்தியாகும். அதே போல தான் எப்போ பார்த்தாலும் மறுபடியும் 0க்கே வந்துடுவாங்க. கொஞ்சம் ஏற்றம் வர மாதிரி இருக்கும். ஏற்றம் வந்தால் என்ன ஆகும், இறக்கம் கண்டிப்பாக சரியும். இது எப்படி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கோபக்காரனுக்கு புத்திமட்டு, கோபக்காரங்களுக்கு புத்திமட்டு. நான் கோபப்பட்டதுனால தான் நான் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ கோபங்கள் ஒருவருக்கு படுகுழியில் தள்ளும், கோபங்கள் ஒருவருக்கு படுகுழியை தள்ளும். அப்போ 30 தவிர்ப்பது நன்று. 40 அப்படிங்கிறது ஒரு விதமான பயத்தை தரும். 40 ஒரு விதமான பயத்தை தரும். 50 தேவையற்ற மன உளைச்சலை தரும். அதே போல யாருக்காவது 43, இந்த 10 நம்பரில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டில் வராது. 43ங்கிறது ஃபஸ்ட்டில் வராது. இதுவரைக்கும் சொன்ன நம்பர்களும் ஃபஸ்ட்டில் வராது. 63ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வேணால் ஜியோவில் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் 63ன்னு ஆரம்பிக்குது. 63ன்னு ஆரம்பிச்சாட்டாலே அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் என்பது அது ஒரு இது. நோட் பண்ணி பாருங்க. சரி, 50 தேவையற்ற மன உளைச்சலை தரும். 50ன்னு வந்ததுன்னா, அதே போல 43ன்னு யாருக்கு ஆரம்பிக்குதோ அந்த வீட்டில் யாருக்காவது ஒரு குடிப்பழக்கத்தை தரும். 43ன்னு இருக்கக்கூடாது. 41 அற்புத கடாட்சம். 41 42 அருமையான நம்பர். 42ம் உங்கள் ஃபோன் நம்பரில் 80ம் இருந்துருச்சுன்னா அவங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது உண்டு. அதே போல் 66 குழந்தைங்க இல்லாதவர்களுக்கு இந்த 66 நம்பர் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த 66 நம்பர் வச்சிருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போய் ஒருவேளை சாப்பாடு போட்டிங்கன்னா போதும், அந்த வீட்டில் குழந்தைகள் பிறக்கும். அப்படி இல்லைன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம், ஆண் பெண் இரட்டையர்கள், அதோடைய உருவம் ஆண் பெண் இரட்டையர்கள். மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்காரங்களை தம்பதிகளாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் சாப்பாடு போட்டுருங்க, அவங்களுக்கு கட்டாயம் அங்கே குழந்தைங்க கிடைக்கும். அதே போல் 58ன்னு யாருக்காவது இருக்குது நம்பர் இருக்குது அப்படின்னா பணப்பிரச்சனையே தரும். எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் சரி, அவங்கள்கிட்ட அந்த பணம் வரத்துக்குள்ளேயே அதுக்குரிய செலவை உண்டாக்கும். சரி, அந்த 58 அப்படின்னு வந்ததுனாலும் அவங்கள்ட்ட புலம்பல் அதிகமாக இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்கணம் பாருங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லாத இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். தனுசு ராசி தனுசு லக்கணம். அதுபோல தான் இந்த 58ம். 55 எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும். எனக்கு எல்லாமே தெரியும், உன் வேலை என்னவோ அதை வந்ததை பாரு அப்படிம்பாங்க.
அது அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய கர்மா, அதை அப்படி தான் சொல்ல வைக்கும். 55 சரி. 61 வறுமை கடன் அப்படிங்கிறது ஏற்படும். திருமண பாதிப்பு அந்த வீட்டில் இருந்தே தீரும். 61ன்னு வந்துட்டால். 62ன்னு வந்துட்டா ஏமாற்றம் அடைவார்கள். வீட்டை பற்றி கேட்பாங்க. வீடு நான் இங்கே எந்த திசையாக வைக்கலாம் அப்படின்ட்டு. மதிப்புக்குரிய ஐயா ஒருவர், ஐயா வந்து இப்போ திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் 2006க்கு பின்னாடி ஒரு விஷயங்களை சொன்ன இளம்பிள்ளையை சேர்ந்த கணேசன் ஐயா ஒரு விஷயம் சொன்னார். உங்களுடைய தலைவாசல் எந்த சைடு இருக்கோ, இப்போ கிழக்கு தலைவாசல்னு வைங்களேன், இதுக்கு இடது பக்கம் என்ன திசை? கிழக்கு தலைவாசல், அதுக்கு இடது பக்கம் என்ன திசை? வடக்கு. வடக்கு இது, சரிங்களா? அப்ப வடக்கு தலைவாசல் நோக்கி அவங்க போனாங்கன்னா ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே 50% நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க தெற்கு தலைவாசல் போனால் தப்பிச்சுக்கலாம். ஆனால் கிழக்கையோ மேற்கையோ அவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் டைம் சரியில்லைன்னு தான் இருக்கும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லணுமா? ஐயா, நீங்க எந்த தலைவாசல் இருக்க, இப்ப வடக்கு தலைவாசல் இருக்கிறீங்கன்னு வைங்க, இது கிழக்கு, இதுக்கு இடது பக்கம் எதுவோ, நீங்க எந்த திசையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இடது பக்கம் போங்க, நல்லா இருப்பீங்க. வலது பக்கம் போனீங்கன்னா 50% தான் பலன். ஆனா அதுக்கு ஆப்போசிட் போனீங்க அப்படின்னால் அது நல்லதல்ல. சரிங்களா? சரி, இப்ப 62க்கு சொல்லிட்டேன். அவங்க அது போல வீட்டை பற்றி கேட்பாங்க. 62க்கு எனக்கு வீடு சரியில்லை, வீட்டில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் இடத்துல யாருக்கு மாந்தி இருக்கோ அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே, யார் வீட்லேயும் பயன்படாத பொருள் இருக்கக்கூடாது. பயன்படாத பொருள், அதாவது பீஸ் போன பல்பு, கிளிக்காத காலண்டரு, பேசாத செல்ஃபோனு, ஓடாத கெடிகாரம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? படிக்காத புத்தகம், இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, படிக்காத புத்தகம் வச்சுருந்தா டாக்குமெண்ட் பிரச்சனை கட்டாயம் வரும். இந்த பேனா இருக்குது அப்படின்னா கூட பேனாவுக்கு மூடி இருக்கணும். அப்போ தான் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாத இருப்பாங்க. பேனாவுக்கு மூடி இல்லைன்னு வச்சுக்காங்க, ரோட்டில் யார் போனாலும் பார்க்க சொல்லும். சரிங்களா? அதுபோல் அப்போ அவங்க வீட்டை பற்றி கேட்பாங்க. வீட்டில் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இந்த பழைய பொருட்களை அப்புறப்படுத்துங்க. அது போடாத துணிமணி இருந்தால் எடுத்து தீ வச்சிருங்க. இல்லைன்னா யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. விலை அதிக உயர்வுல வாங்கினா துணி அப்படின்ட்டுலாம் வச்சுட்டுலாம் இருக்கவே வேண்டாம். இல்லைன்னா தீ வச்சிருங்க. சரிங்களா? போடுறதுக்கு யாருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தீ வச்சிருங்க. அப்புறம் அதே போல் பாருங்கள், 9/6 96. இது என்னது? 96 அப்படிங்கிறது செவ்வாயும் சுக்கிரனும். 9ங்கிறது செவ்வாய், 6ங்கிறது சுக்கிரன். அப்போ செவ்வாய் சுக்கிரன் அங்கு இரு மன வாழ்க்கையை சொல்லும். 96ன்னு ஆரம்பிக்கிற எங்கள் வீட்டில், அதாவது எப்படி இது வந்து நம்ம பிரித்து பார்க்கறது அப்படின்னா, ராசி கட்டம் போட்டுக்காங்க. 2 நம்பரை ஒவ்வொரு வீட்லையும் எழுதிக்கிட்டே வாங்க. 5 வீட்டில் முடிஞ்சு போயிடும் 10 நம்பர். மீதிக்கு என்ன பண்ணுறது? மறுபடியும் பஸ்லேருந்து நம்ம வெத்தலை பிரச்சனை எப்படி பார்ப்போம்? ஒரு 5 வெத்தலை வாங்கிட்டு வராங்க. 5 வெத்தலைக்கு 6வது வெத்தலை மறுபடியும் 1வது வெத்தலையே. புரியுதுங்களா ஐயா? தனகொடி ஐயா, புரியுதுங்களா? அவர் ஏதோ சிந்திச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். 6வது வெத்தலை எதுவோ அதை பார்த்துக்கணும். 6வது வெத்தலைங்கிறது ஃபஸ்ட்டு, மறுபடியும் முதல் வெத்தலை. அதே போல் 6வது கட்டத்தில் முதல் 2 நம்பரை எழுதிக்கணும். அப்படியே மறுபடியும் 2 நம்பரை எழுதிட்டு தான் 10வது வீட்டோட முடிஞ்சிக்கணும். 11க்கு 12க்கு நம்பர் இருக்காது. மறுபடியும் 1வது வந்த நம்பர் 2 நம்பர், இதெல்லாம் இதை மறுபடியும் எழுதிக்கணும்.
அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா அப்போ முதல் வர 2 நம்பர் ஜாதகரை சொல்லும். ரெண்டாவதாக வரக்கூடிய நம்பர் அது 7ஆம் பாவகத்துக்கும் அதுதான் சொல்லும், 2ஆம் பாவத்துக்கும் அதுதான் சொல்லும். குடும்பம் அப்படிங்கிறதும் அதே தான், கலத்தரம் அப்படிங்கிறதும் அதே தான். அப்போ இது எல்லாம் நல்ல பாசிட்டிவ் நம்பராக எடுக்கணும். அப்போ செவ்வாய் சனி எங்கே இருந்தாலும் சரி 98 ஃபஸ்ட்டு ஏர்செல்லில் கொடுத்தான், 98 427 இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்ப நம்பரே ஃபோன் நம்பரில். 98 427 தான் ஏர்செல்லில் ஃபஸ்ட்டு கொடுத்தார். ஒரு ஆள் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தா காசை காணும். ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை. இதே நம்ம நானாம்பி தேட்டருக்கு எதிர்த்தாப்புல ஏர்செல் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே போய் நானும் அங்கே போய் இருக்கிறேன். அந்த ஆள் வந்து சாபமிட்டான். என்ன அப்படின்னா, இப்படி 20 ரூபாயை எத்தனை 20 ரூபாயை திம்பிங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு. அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து மேனேஜர் வந்து சொன்னாப்புல, ஏர்செல்லுங்கிறது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி 3வது நாள் இல்லை ஏர்செல்லை எடுத்துட்டாங்க. அப்போ ஒருத்தருடைய வாச்சொல் அப்படிங்கிறது எப்படி பலிக்குது அப்படிங்கிறதுக்காக இது உதாரணம் சொல்கிறேன். அப்போ செவ்வாய் சனி யாருக்கெல்லாம் கூடி நின்னாலும் சரி, பார்த்தாலும் சரி, சார பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரி, செவ்வாய் சனி எங்கெல்லாம் காம்பினேஷன் வருதோ அவங்களுக்கு அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தே தீரும். சரி, 98 என்பது மத்திம பலன்தான். 34ன்னு யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்க சொந்த ஊரில் முன்னேற்றமே இல்லை, காலி பண்ணிக்கிட்டு வேறு ஊர்லேயாவது போய் ஆஃபீஸ் போடணும். 34 அப்படின்னு வந்தா சரி. அதேமாரி 81 இப்போல்லாம் கொடுக்குறாங்க. 81 அப்படின்னா என்ன அப்படின்னா, 81 உயிர் பயத்தை தரும். எல்லா வகையிலையும் இதெல்லாம் பிரச்சனை. இப்போ சொல்கிற நம்பர் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் நோட் பண்ணிக்காங்க. தலைவர் ஐயா வேற அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறாரு, டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 4 6 8 10 2 4 6 8 10 12 14 16 20 இதெல்லாம் நல்ல நண்பர்கள். 12 14 16 20 இல்லைனாலும் லைவில் இருக்கும், எடுத்துக்காங்க. சந்தேகம் இருந்தால் பார்த்துக்காங்க. 22 26 29 32 33 35 36 37 இதுவும் நல்ல நம்பர்கள். 41 42 43 51 52 54 56 60 64 66 68 71 72 73 74 77 79 80 84 85 87 89 ஃபோன் நம்பரில் 42 இருந்தாலும் 80 இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க. 90 92 93 95 97 99 90 92 93 95 97 99 இதுதான் 100 நம்பருக்குள்ள வர நம்பர். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் 10 நம்பரையும் ஃபஸ்ட்டு கூட்டுங்க. கூட்டிட்டு வர நம்பர் இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பராக இருக்கணும். ரெட்டப்படை நம்பர் தான், சரிங்களா? ஒத்தப்படையில் 10 வந்தாலும் எடுத்துக்கலாம். 10 மறுபடியும் 0 ஆக்கி 0 விட்டுட்டு 1ன்னு எடுக்கக்கூடாது, சரிங்களா? சரி, இப்போ
குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரிய கண் திஷ்டி இருக்குது. இவங்களாம் என்ன செய்யலாம்? இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி எல்லாருமே அந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் மேற்கொண்டு நான் சொல்கிறேன். அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். என்ன அப்படின்னா 9 கிரகங்களுக்கு தானியத்தை ஒரு தேங்காயை எடுத்து ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போட்டுறணும். இது குழந்தைங்களுக்கு செய்யலாம், எவ்வளவு பெரிய ஆசானுக்கும் செய்யலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு தானியம் 9 கிரகங்களுக்கும் போட்டு அந்த ஒரு கண்ணை எடுத்து அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே எல்லாமே போட்டு அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அவங்களுக்கு கிழக்க பார்த்து நிற்க வச்சு 3 சுற்றி, இப்படி வலம் இருந்து இடம் 3 சுற்று, இடம் இருந்து வலம் 3 சுற்று சுற்றி போய் ரோட்டில் உடைச்சிருங்க. கண் திஷ்டி போயிடும். மேற்கொண்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு, மாட்டு கோமிய அரைமுடி, அருகம்பில்லு, வேப்ப இலை, இது 5 பொருளும் போட்டு ஒரு பக்கெட்டில் 1/4 மணி நேரம் விட்டுட்டு குளிச்சிருங்க. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய டயர்டாக இருந்தாலும் அதிலிருந்து புத்துணர்ச்சி கிடைச்சி நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். மேற்கொண்டு இந்த விஷயம் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ள 8778172904. மறுபடியும் சொல்கிறதாம்மா, 877 81 72 904. பழனித்தங்கண்ணா எழுதியாச்சா? எழுதிட்டீங்களா? சரிங்க. இதுவரை எனது வாய்மொழி கேட்ட அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை கலவையாக இருந்து எல்லா கலவையும் சேர்த்து அற்புதமான ஒரு பலனை கொடுத்த நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு விழா முன்னிலையாக இருக்கக்கூடிய ஜெயபிரதா மேடம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் கூட